ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.4 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 3.4ல் நம்ம இப்போ 12வது கணக்கு பார்க்கணும். சுருக்குக 2a + 3b + 4c 4a² + 9b² + 16c² - 6ab மைனஸ் 12bc மைனஸ் 8ca அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின் எந்த ஃபார்முலா அடிப்படையில் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கணும் முதல்ல. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுடைய ஃபார்முலா நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 108வது பக்கத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். x³ + y³ + z³ மைனஸ் 3xyz ஈக்குவல் x + y + z x² + y² + z² minus xy minus yz minus zx. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த சம்மை பண்ணணும். சரி, பண்ணிடலாமா? பாருங்கள், நான் அந்த கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதில் x³ + y³ + z³ minus 3xyz தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். x 2a, y 3b, c 4c. இந்த xyz நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் பிரதியிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ பிரதியிடு இல்லாமல் நம்ம எக்ஸுக்கு இங்கே என்ன இருக்குது, 2a இருக்குது. அப்போ 2a த ஹோல் கியூப். ஒய்க்கு 3b இருக்குது. அப்போ 3b த ஹோல் கியூப். இசட்டுக்கு நமக்கு 4c இருக்குது. அப்போ 4c த ஹோல் கியூப் மைனஸ் 3 இருக்கா, 3 போட்டாச்சு. எக்ஸுக்கு 2a, ஒய்க்கு 3b, இசட்டுக்கு 4 என்ன இருக்குது, சி. அதை போட்டுடணும். சரிங்களா? அடுத்தது இப்போ இதை பெருக்கி போட்டுடலாமா? 2a 3 தடவை பெருக்கணும். அப்போ 2 2 4, 4 2 என்ன நமக்கு 8. அப்போ 8a³ ப்ளஸ் அதே மாதிரி இந்த 3b³ 3 தடவை பெருக்கணும். 3 3 9, 9 3 என்ன 27. அப்போ 27b³ ப்ளஸ் 4c 3 தடவை பெருக்கணும். அப்போ 4 4 16, 16 4 என்ன நமக்கு 64. அப்போ 64c³. அடுத்தது இதை எடுக்கணும். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பரை எடுத்து முதல்ல பெருக்கிடணும். அதுக்கப்புறம் மாறிகள்னால் என்னென்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? இங்கிலீஷில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் ABCXYZ. ஸோ அந்த மாதிரி கணக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு மாறிகள்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம நம்பரை பெருக்கிடலாமா? 3 2 6, 6 3 18, 18 4 எவ்வளோ நமக்கு 72. அடுத்தது மாறிகள் பார்க்கணும். ABCயை பெருக்குன்னா நமக்கு என்ன ABC. அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். 8a³ + 27b³ + 64c³ மைனஸ் 72abc. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கான விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ரெண்டாவது கணக்கு நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x³ + y³ + z³ மைனஸ் 3xyz கண்டுபிடிக்கணும். அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். x நமக்கு x, y மைனஸ் 2y, z 3z. சரிங்களா? இப்போ இந்த xyz இந்த ஃபார்முலா பிரதியிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு x³ என்ன இருக்குது, x இருக்குது. அப்போ x³ ப்ளஸ் y³ என்ன இருக்குது, மைனஸ் 2y³. அடுத்தது ப்ளஸ் z³ என்ன இருக்குது, 3z³ இருக்குது. மைனஸ் அடுத்தது என்ன இருக்குது, 3. எக்ஸுக்கு x, yக்கு மைனஸ் 2y, zக்கு 3z இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம பெருக்கி ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா? x³ 3 தடவை பெருக்கணும். நமக்கு என்ன தான் x³. அடுத்தது இதை பார்க்கணும், மைனஸ் 2y³ பார்க்கணும். ஸோ 2 3 தடவை பெருக்கணும்னா 2 2 4, 4 2 8. அப்போ 3 மைனஸ் 2 2 வருதா? அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ் என்ன நமக்கு மைனஸ். அப்போ மைனஸ் 8y³. ஸோ நான் இங்கே பெருக்கி காட்டுறேன் பாருங்கள். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் மைனஸ் என்ன நமக்கு மைனஸ். அப்போ 2 2 4, 4 2 8. அப்போ மைனஸ் 8. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது இங்கே இதை பார்க்கணும். 3z³ இருக்கு இல்லையா? அப்போ 3z³ நம்ம 3 தடவை பெருக்கணும்னா எத்தனை, 3 3 9, 9 3 என்ன நமக்கு 27. அப்போ 27z³. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது மைனஸ். அடுத்தது பாருங்கள், இங்கே மைனஸ் 3x இருக்குது, மைனஸ் 2y இருக்குது, 3z இருக்குது. ஸோ முதல்ல நம்பருங்களை பெருக்கலாமா? அப்போ 3 2 6, 6 3 என்ன நமக்கு 18. அப்போ 18 போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, மாறிகள் xyz இருக்குது. அப்போ xyz நம்ம என்ன பண்ணணும், இங்கே போட்டணும். அப்போ xyz மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இந்த கணக்குக்கான விடை என்ன நமக்கு, x³ மைனஸ் 8y³ ப்ளஸ் 27z³ ப்ளஸ் 18xyz. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு போகலாமா? 13வது கணக்கு
பாருங்க 13வது கணக்கு முற்றொருமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் கணக்கு 7 கியூப் மைனஸ் 10 கியூப் ப்ளஸ் 3 கியூப். ஸோ இந்த கணக்கு வந்து நம்ம எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த கணக்கை போடணும்னு பார்க்கணும். சரிங்களா? பேஜ் நம்பர் 108 வந்து இங்கே குறிப்புன்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கணக்கு தான், இந்த ஃபார்முலா தான், சாரி. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xyz ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த கணக்கை போடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எடுக்கணும், அடுத்தது இந்த ஃபார்முலா எடுக்கணும். ஸோ நம்ம இதை எடுத்து பண்ணிடலாமா? இப்போது 13வது கணக்கு பாருங்கள். முற்றொருமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுப்போம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போமா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரதியிடணும். சரிங்களா? ஃபார்முலாவில் நம்ம பிரதியிட்டுலாமா? எக்ஸ் வந்து நமக்கு 7, ஒய் வந்து -10, இசட் வந்து நமக்கு என்ன 3. ஸோ வந்து நம்ம இப்போ எக்ஸுக்கு என்ன போடுவீங்க, 7. அடுத்தது ஒய்க்கு என்ன இருக்குது, -10. அடுத்தது இசட்டுக்கு என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. அப்போ +3. சரிங்களா? இப்போ இதை சரி பண்ணணும். 7லேருந்து 10 போச்சுன்னா நமக்கு என்ன, -3 தானே. ஏன்னா பெரிய நம்பரோட குறி என்ன, மைனஸ். அடுத்தது என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 நம்ம என்ன பண்ணிக்கலாம், +3 -3 நம்ம டைரெக்டாக கேன்சல் கொடுத்துக்கலாமா? ஏன்னா 3லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு என்ன, 0 தானே. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வந்து முதல் ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். அடுத்த ஃபார்முலா என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xyz அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸையும் ஒய்இசட்டையும் நம்ம வந்து இதில் பிரதியிடணும். பிரதியிட்டுலாமா? 3, எக்ஸுக்கு என்ன இருக்குது, 7, ஒய்க்கு என்ன இருக்குது, -10, இசட்டுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ 7 3 21. சரிங்களா? அடுத்தது 7 3 21 முதல்ல போட்டுடலாமா? அடுத்தது 10 3 நம்ம பெருக்கினா என்ன, 30. சரிங்களா? மைனஸ் இருக்கிறதுனால -30. இப்போ 21 30 நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கிடலாமா? அப்போ 21 × 30. 0வால் எதை பெருக்கினாலும் நமக்கு என்ன, 0. 1 3 3, 2 3 6, 0 3 6. அப்போ ஆன்சர் என்ன, 630. இந்த மைனஸ் இங்கே போட்டுடணும். அப்போது நமக்கு ரெண்டாவது ஃபார்முலாவோட ஆன்சர் என்ன, எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் கியூப் ஈக்குவல் டு 630 -630. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ ரெண்டு ஃபார்முலா வரும். முதல் ஃபார்முலா நம்ம 0ன்னு எடுத்துகிட்டு வரணும். அடுத்த ஃபார்முலாவுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை கொண்டு வரணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? முதல் ஃபார்முலா வந்து இது, ரெண்டாவது ஃபார்முலா வந்து இது. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? 1 + 1/8 - 27/8ன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 1 ஸ்கொயரில் இருக்கணும், அப்படி இல்லைனா க்யூப்பில் இருக்கணும், அடுக்குங்க. ஆனால் நமக்கு இங்கே வந்து என்னவா இருக்குது, வெறும் நம்பரில் இருக்குது. அப்போ நம்ம வந்து க்யூப் எடுத்துக்கலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுக்கில் க்யூப் எடுத்துக்கணும். அப்போ ஒரு க்யூப் 1 பவர் ஆஃப் க்யூப். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 1/8ன்னு இருக்குது. ஸோ 1 க்யூப் எடுத்துக்கலாமா? இந்த 8 வந்து நீங்கள் எத்தனை தடவை போட்டால் 8 வரும், 2 × 2 × 2, 2 2 4, 4 2 என்ன 8. அப்போ 3 2 இருக்குது. அப்போ 3 க்யூப். ஸோ நம்ம க்யூப்பில் தானே கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போடணும். சரிங்களா? சாரி 2, ஏன்னா நம்ம 3 2 இருக்கு இல்லையா, அதில் 2 பவர் ஆஃப் 3. அடுத்தது என்ன இருக்குது, -27 இருக்குது. 27 எத்தனை தடவை பெருக்குனா நமக்கு 27 வரும். 3ஆல் போடலாமா? அப்போ 3 3 9, 9 3 என்ன நமக்கு 27. அப்போது 3 பவர் ஆஃப் க்யூப், கீழே 8 இருக்குது. அதே மாதிரி 2 2 4, 4 2 8. அப்போ 2 பவர் ஆஃப் 3. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து க்யூப்பில் வந்து எல்லாத்தையுமே ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 க்யூப் ப்ளஸ் இந்த 2 க்யூப் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து பொதுவாக எடுத்துடணும். அப்போ 1/2 பவரில் வந்து க்யூப். அதே மாதிரி 3/2, இந்த 2 3க்கு ஒரு 3 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக எடுத்துருவோம். இப்போ நம்ம XYZ எடுக்கணும் இல்லையா, ஸோ எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன 1, ஒய்க்கு வந்து 1/2, இசட்டுக்கு வந்து என்ன -3/2. ஸோ XYZ எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பிரதியிட்டுலாமா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஒய் என்ன இருக்குது, 1/2 இருக்குது. இசட்டுக்கு நமக்கு என்ன இருக்குது, -3/2ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இப்போ இங்கே 1 + 1/2 இருக்குது. ஸோ இதை நம்ம சரி பண்ணலாலே, குறுக்கு பெருக்கல் பண்ணலாலே. அப்போ 2 2 2 1 நமக்கு எவ்வளோ, 3. அப்போ 3/2.
அடுத்தது என்ன இருக்குது 3/2 இருக்குது. அப்போ இது நமக்கு என்ன அர்த்தம் ப்ளஸ்ன்னு தானே அர்த்தம். அப்போ ப்ளஸ் 3/2 மைனஸ் 3/2 இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக இங்கே என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 0. அப்போ நம்மளுடைய இந்த ஃபார்முலாவோட ஆன்சர் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. அடுத்தது செகண்ட் ஃபார்முலா எடுக்கணும் இல்லையா, அதை போடணும் இல்லையா. ஸோ அதை போட்டுடலாம். பாருங்கள் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xyz. சரிங்களா. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ் ஒய் இசட் பார்க்கணும் இல்லையா. ஸோ எக்ஸ் வந்து நமக்கு என்ன 1 இருந்தது, ஒய் வந்து 1/2, இசட் வந்து நமக்கு என்ன இருந்தது மைனஸ் 3/2 இருந்தது. ஸோ நம்ம வந்து இது எக்ஸையும் ஒய் இசட்டையும் வந்து இதில் பிரதியிடணும். சரிங்களா. இப்போ பிரதியிட்டுலாமா. அப்போ 3 எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது 1, ஒய்க்கு வந்து 1/2, இசட்டுக்கு வந்து என்ன இருக்குது மைனஸ் 3/2. சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பெருக்கணும். ஒரு 3 1 எவ்வளோ நமக்கு 3, வகுத்தல் என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. அடுத்தது இதை பார்க்கணும். மைனஸ் 3/2 இருக்கு இல்லையா, அதை அப்படியே என்ன பண்ணிக்கணும் போட்டுக்கணும். சரிங்களா. இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் பெருக்கல்ல கொண்டு வந்துடலாம். அப்போ 3 × -3/2 × 2ன்னு எடுத்துகிட்டு வரலாமா. ஏன்னா இங்கே வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால நம்ம பெருக்கல் போட்டு கொண்டு வந்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் பெருக்கணும். 3 எவ்வளோ நமக்கு 9, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அப்போ 2 எவ்வளோ நமக்கு 4. அப்போது x³ + y³ + z³ உடைய ஆன்சர் என்ன -9/4. அவ்வளோதான். நம்ம 2 ஆன்சரையுமே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா. அடுத்தது 14வது கணக்கு பார்க்கலாமா. 2x - 3y - 4z = 0 எனில் 8x³ - 27y³ - 64z³ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா நமக்கு 0ன்னு தானே வரும், அவங்களே 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 8x³ - 27y³ - 64z³ இதை தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. பாருங்கள் நான் எழுதிட்டேன். சரிங்களா. 2x - 3y 4z = 0ன்னு எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா நமக்கு 0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஃபார்முலா தானே நம்ம இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ அதை பண்ணிடலாமா நம்ம அப்போது நம்ம வந்து என்ன ஃபார்முலா எடுப்போம் x³ + y³ + z³ = 3xyz. ஓகேவா. அப்போ எக்ஸ் நமக்கு என்ன 8. சாரி நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே 8x³ இருக்குது, 27y³ இருக்குது, -64z³ இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் க்யூப்பில் வந்து சரி பண்ணி கொண்டு வரணும் இல்லையா, அதை பண்ணிடலாமா. அப்போ 8x³ - 27y³ - 64z³. சரிங்களா. இப்போ இந்த 8 நம்ம எத்தனை தடவை போட்டால் நமக்கு 8 வரும் 2 2 4 4 2 8. அப்போ 2x³ புரியுதுங்களா. 2 3 தடவை போட்டால் தானே நமக்கு 8 வரும். ஸோ நம்ம இதை சரி பண்ணி கொண்டு வரணும் இல்லையா, சமன் பண்ணி கொண்டு வரணும், அதுக்காக தான். சரிங்களா. அடுத்தது மைனஸ் 27 இருக்குது. 27 எத்தனை தடவை போட்டால் நமக்கு 27 வரும் 3 3 9 9 3 27. அப்போ 3y³. இப்போ பாருங்கள் 3 தடவை பெருக்குன்னா நமக்கு என்ன 27. அடுத்தது மைனஸ் 64z³ இருக்குது. 64 எத்தனை தடவை போட்டால் நமக்கு 64 வரும் 4 நாள் 16 16 நாள் என்ன நமக்கு 64. அப்போ 4z³. சரிங்களா. இப்போது நமக்கு அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருந்ததோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள் 2 3y 4z. சரிங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து தான் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும். சரிங்களா. இப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்ன 2x, ஒய் வந்து நமக்கு என்ன -3y, இசட் வந்து என்ன -4z. அவ்வளோதான். புரியுதுங்களா. இப்போ என்ன பண்ணணும் இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன பண்ணணும் கொண்டு வரணும். சரிங்களா. அப்போ x³ + y³ + z³ = 3xyz. இப்போ 3 போட்டுருவோம். எக்ஸுக்கு என்ன இருக்குது 2x இருக்குது, ஒய்க்கு என்ன இருக்குது -3y இருக்குது, இசட்டுக்கு என்ன இருக்குது -4z இருக்குது. சரிங்களா. இப்போ பெருக்கிடலாமா, ஏன்னா எல்லாமே பெருக்கல்ல தானே இருக்குது. அப்போ 3 2 6. சரிங்களா. 6 3 என்ன 18. 18 4 எவ்வளோ நமக்கு 72. அடுத்தது மாறிகளை பெருக்கணும் இல்லையா xyz. ஸோ அப்போ xyz அப்படியே வரும். மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு ப்ளஸ்.
அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூபோட ஆன்சர் என்ன, 72 XYZ. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.